அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. சித்திரை மாதம் வருகின்ற அமாவாசை திதி அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமானது. எப்போ ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இரவு 7:31 ஆரம்பிச்சிடும். நாளை மாலை 5:47 வரையிலும் இருக்குது. இப்போ அமாவாசைங்கிறது இன்றைக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. சர்வ அமாவாசை அப்படிங்கிறது நாளைக்கு தான். ஏன்னா அந்த சூரிய உதயம் அப்படிங்கிறது அதற்கு ரொம்ப அவசியமானது. அதாவது பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு இதுக்கெல்லாம் சூரிய உதயத்தை கணக்கில் கொள்ள வேண்டும் என்பர். அதனால் நாளைக்கு காலையிலிருந்து அமாவாசை விரதம் இருப்பது அப்படிங்கிறது உத்தமமானது அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். சரி, என்ன சிறப்புகள் இருக்குது? பொதுவாக அமாவாசை திதி அப்படின்னாலே முன்னோர்கள் வழிபாட்டிற்கு உகந்தது அப்படிங்கிறது தெரியும். காலையில் எந்திரிச்சு நீராடிட்டு ஆற்றங்கரைக்கோ அல்லது கோவிலுக்கோ போய் தர்ப்பணம் கொடுக்குறனா கொடுத்துட்டு வீட்டில் வந்து சூரியன் உச்சிக்கு வரார் இல்லையா, அதுக்கு முன்னாடியே வீட்டில் படையல் போட்டு வழிபாடு செய்கிறது உத்தமம். இல்லை நாங்கள் தர்ப்பணம் கொடுக்கறதில்ல, குறைந்தபட்சம் அந்த படையல்னாச்சும் போடலாமா அப்படின்னா தாராளமாக நீங்கள் போட்டு வழிபாடு செய்யலாம். அதுவும் இல்லைன்னா காக்காய்க்கு வந்துட்டு தயிர் கருப்பையில் கலந்து சாப்பாடு வைங்க. மாட்டுக்கு வந்துட்டு அகத்திக்கீரை வாங்கி கொடுக்கலாம், வாழைப்பழம் கொடுக்கலாம், பச்சரிசி வெல்லம் கொடுக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களை மாடுகளுக்கு கொடுப்பது அப்படிங்கிறதும் இந்த இடத்துல உத்தமமாக கருதப்படும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது அமாவாசை அன்று செய்யக்கூடிய வழிபாடு. அதாவது காவல் தெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண் தெய்வ வழிபாட்டிற்கு ரொம்ப உகந்தது அப்படின்னு சொன்னோம்னா இந்த அமாவாசை திதியை குறிப்பிட்டு சொல்லுவாங்க. அன்றைய தினத்தில் நம்ம செய்கின்ற வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானதாக ஆற்றல் மிகுந்ததாக இருக்கும். நல்லெண்ணெய், அதாவது எள்ளெண்ணெய் வாங்கிட்டு போய் நீங்கள் விளக்கு போட்டு வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நினைத்தது நடக்கும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. அதே குலதெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடியதும் இந்த அமாவாசை திதியில் ரொம்ப சிறப்பானது. மாவிளக்கு போட்டு போய் நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா வேண்டியது கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இதில் 16வது திதியாக சொல்லக்கூடிய சோடசக்கலை அப்படிங்கிறது 17ஆம் தேதி மாலை 4:47 6:47 வரையிலும் இருக்கக்கூடிய அந்த 2 மணி நேரத்தில் ஒரு 5 வினாடிகள் வந்துட்டு திருமூர்த்தி பகவானோட அந்த பார்வை இந்த பிரபஞ்சத்தில் படும். ஒரு திதியிலிருந்து அடுத்த திதி அந்த மாறக்கூடிய அந்த ஒரு அற்புதமான நிகழ்வில் ஒரு 5 வினாடி மட்டும் அந்த அதிர்வுகளை வந்துட்டு இந்த பூமி உணரும் அப்படிம்பாங்க. அந்த நேரத்தில் நம்ம என்ன வேண்டுமோ அது அப்படியே நடக்கும் அப்படிங்கிறது சித்தர்களின் வாக்கு. அது தவறுவதில்லை. சத்தியத்திற்கு உட்பட்டு நமது வேண்டுதல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதும் ரொம்ப அவசியமான ஒன்று. ரொம்ப முக்கியமாக சொல்லப்போனால் அமாவாசை திதியில் நம்ம செய்கின்ற தான தர்மம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. அதுலேயும் இந்த சித்திரை மாத அமாவாசை திதி அன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய தானம் அப்படின்னா காலணி தானம் செய்யலாம், குடை தானம் செய்யலாம். இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியம். இல்லைன்னா பனை ஓலையில் இருக்கக்கூடிய விசிறி வாங்கி நம்ம தானமாக கொடுக்கலாம். இது எல்லாமே முன்னோர்களுடைய அனுகிரகத்தை பூரணமாக பெற்றுத்தரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இல்லை கோயிலுக்கு பக்கத்தில் வந்துட்டு நீர்மோர் அல்லது பானக்கம் இல்லைன்னா வந்துட்டு கூழ் காய்ச்சி வந்து ஊற்றுறோம் அப்படிங்கிறப்ப அது எல்லாமே சிறப்பு வாய்ந்தது இந்த சித்திரை அமாவாசை திதி அப்போ. இதை தாண்டி என்ன சிறப்புகள்? சித்தர் வழிபாடு செய்ய, தியானம் செய்வதற்கு ரொம்ப சிறப்பான நாள் அப்படின்னு சொன்னோம்னா இந்த அமாவாசை திதி, குறிப்பாக சித்திரை அமாவாசை சொல்லுவாங்க. பொதுவாக ஆடி, தை, புரட்டாசி சொல்லுவாங்கள்ல, அந்த வகையில் சித்திரை அமாவாசை அப்படிங்கிறதும் ரொம்ப சிறப்பான திதி. அதனால் இந்த நாளில் நம்ம செய்கின்ற வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமானதாக இருக்கும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். வெகு சிறப்புகளை உடைய இந்த சித்திரை அமாவாசை திதியில் முன்னோர்களை நினைத்தும் குலதெய்வத்தை நினைத்தும் நாம் செய்கின்ற வழிபாடும் செய்கின்ற அன்னதானங்களும் நம் பல தலைமுறையை காத்து நிற்கும் அப்படின்னா மாற்றுக்கருத்தில் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க. நன்றி, வணக்கம்.